வணக்கம் கடல் காதலன். பெரிய நெத்திலி மீன் பிடிக்கிற வலை இது. தேராங்குனி மீன், நிறைய பேர் தேராங்கன்னு சொல்லுவாங்க. அதாவது பெரிய நெத்திலி மீன் பிடிக்கிற வலையை நம்ம வாங்கிட்டு வந்திருக்கோம். இந்த ஒரு துண்டு பார்த்திங்கன்னா 4 கிலோ வலை இது. இதுதான் பெரிய நெத்திலி மீன். இது நம்ம ரெடி பண்ண போகிறோம். இதில் இறக்கம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கன்று தெரியுதுங்களா? இந்த மாதிரி ஒரு கன்று மொத்தம் 500 கன்று இறக்கம். இது இறக்கம் வந்து மேலேருந்து கீழே வரைக்கும் 500 கன்று வரைக்கும் வரும். கவுண்டிங் பண்ணால் 500 கன்று வலை. இந்த வலை ரெடி பண்ணுறதை நம்ம பார்க்கலாம். வலை வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டோம். 500 கன்று வலை. ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் நம்ம என்னென்ன ஒர்க் பண்ணுறோம் எல்லாத்தையும் டீட்டெயிலாக இதில் பார்க்கலாம் இந்த வீடியோவில். ஃபஸ்ட்டு இந்த வலையை எடுத்து ராட்டினத்துள்ள போட்டு வலையை பற்றி போடணும். அதான் ஃபஸ்ட்டு ப்ராசஸ். ராட்டினம் இந்த ராட்டினத்தில் போட்டு வலை முறுக்கின்னு இருந்தாலும் ராட்டினத்தில் வலையை போட்டால் முறுக்கு உடஞ்சிரும். அப்படி நம்ம வலையை பற்றி போட்டுக்க வேண்டியதான். வலை ரெடி பண்ணதில் ஃபஸ்ட்டு ப்ராசஸ். ராட்டினம் சுத்த வலை வந்துக்கிட்டே இருக்கும். இந்த ரிங்கு ராட்டினத்துலேயே முக்கியமானது ஒரே நிமிஷம். இந்த ரிங்கு தான் முறுக்க உடைக்கும். சமபாசம் சுற்றுது. நீங்கள் வேகமாக இழுக்க ஆமாம். இந்த ராட்டினம்னு வர்றதுக்கு முன்னாடி 2 பேர் இங்கே வலையை பொத்துறாங்கன்னா 3வது ஆள் அங்கே வலையை கையில் பிடிச்சி முறுக்காய்ச்சுன்னா வலையை முறுக்கு உடச்சி விட்டுக்கிட்டே இருக்கணும்.
இந்த 3வது ஆள் வேலையை தான் இந்த ராட்டினம் பண்ணிகிட்ருக்கு இப்போது. வலை முடிய போகுது. எவ்வளோ குயிக்காக வேலை நடக்குது பாருங்க ராட்டினத்தால். தலைப்பு வந்துடுச்சு. வலையை பற்றி போட்டாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு ப்ராசஸ் முதல் வேலையை முடிஞ்சிருக்கு. இப்போ அடுத்ததாக என்ன வேலை பண்ண போகிறோன்றதை பார்க்கலாம். இருக்கிறதுலே முக்கியமானது என்னென்னா சாசிக்குள்ளே நூலை போடுறது. வலையை பற்றி போட்டோம் ராட்டினத்துலேருந்து. இப்போ அடுத்ததாக ஊசியில் நூல் போக்கி ஒவ்வொரு கண்லேயும் போக்கிட்டு போனோம். எல்லாம் அப்படியே ஃபுல்லாக போகணும். வலை ஃபுல்லுமே இப்படி போய்கிட்டு போகணும். போய்கிட்டு இதே நூலில் ரெடி பண்ணணும். க்ரீன் கலர் நூல் ஊசி போக்கிட்டு அதுக்கப்புறமா வாத்தார் கட்டிட்டு வருவோம். மற்ற வலையில் இருந்தால் கண் பெருசாக இருக்கும். நெத்திலி மீன் பிடிக்கிற வலைனாலே கண் ரொம்ப சின்னது. மீனுக்கு ஏற்ற வலை பெரிய நெத்திலி. பெரிய நெத்திலி சுண்டு விரலோட உள்ளே போகல. காணாங்கலத்தை மீன் பிடிக்கிற வலையாக இருந்தால் 2 விரல் உள்ளே போகும். கண் 3 விரல் போகும். பேந்த வலையாக இருந்தால். பச்சிக்கிட்டு வலையாக இருந்தால் 2 விரல் போகும். இந்த வலையில் சுண்டு விரல் உள்ளே போல பார்த்தீங்களா. இப்போ ஒரு கண்ணை எடுத்து போக்குறது சிரமமான வேலை. வலையை உருவாக்கணும்னா இந்த வேலையை நம்ம செஞ்சு தான் ஆகணும். உழைப்பு அதிகம். இது லாஸ்ட் வரைக்கும் போயிட்டு அடுத்தது இதே நூலில் கட்டி ஆரம்பிக்கும். அவ்வளோதான். அடுத்து பார்க்கலாம். ஊசியில் நூலை போக்கி வலையில் க்ரீன் கலர் நூல் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் இதுதான் தலைப்பு. நூலை போக்கி முடித்தாச்சு. வலையில் வந்து நம்ம நூலை போக்கி முடிச்சிட்டோம். இப்போ அடுத்ததான் அப்பா வாத்தார் கட்ட போகிறாரு. இந்த கத்திரிக்கோளுக்கு எத்தனை வயசு பாருங்க? 10 வயசு இருக்குமா? இந்த கத்திரிக்கோளுக்கு 10 வயசு இருக்கும். 10 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். கத்திரிக்கோள் ஃபிஷ்ஷிங்க்கு மட்டும்தான்.
வலை, முள் முளைக்கும் போது பண்ணு கட் பண்ணுறது, ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபிஷிங் மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம் அந்த கத்திரிக்கோல். அப்பா அடுத்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டார். வாத்தார் கட்டத்தை ரெடி பண்ணுறாரு அப்பா. கையில் ஒரு பலகை வச்சுருக்கிறப்போ 4 கண்ணுக்கு ஒரு பேச்சுன்னு சொல்லுவோம். இது கரெக்டாக வரும். இதெல்லாம் கயிறு ஸ்டார்டிங்லேருந்து இந்த வலை எண்டு வரைக்குமே வாத்தார் கட்டிட்டு வரணும். அதுக்கப்புறமா தான் கயிறை பூத்தி பத்து கட்ட ஆரம்பிப்போம். கீங்கா வலை கல் பக்கம் பத்து கட்டி முடிச்சிட்டோம். இப்போ மேங்காய் பக்கம் கட்டை பக்கம் கயிறு போக்கிட்டுருக்கோம். இப்போ வலையை வந்து அப்பா மேங்காய் பக்கம் போக்கிட்டு வராரு. இந்த வலை ஃப்ரெஷ்ஷாக நம்ம எடுத்து வேலை செய்யும் போது இந்த ஒயிட் கலரில் நூல் தெரியுதுங்களா, இந்த வெள்ளை கலர் நூல் தான் வலையோடு வருது. நம்ம வலையை பற்றி போட்டு இந்த க்ரீன் கலர் நூல், இந்த பச்சை கலர் நூலில் நம்ம வாத்தாறு கட்டணும். ஃபுல்லாக இந்த க்ரீன் கலரில் இருக்குல்ல, டார்க் கலரில், இதெல்லாமே நாங்கள் வாத்தாறு கட்டணும்னு சொல்லுவோம். அப்பா இதை கட்டியிருக்காரு. இது ரெண்டு பக்கமே வாத்தாறு கட்டிட்ட பிறகு கீங்கா பக்கம் வெயிட்டு பக்கம் வந்து கயிறு போக்கி ஈத்தை வச்சு பத்து கட்டுவோம். கீங்கா பக்கம் முடித்த பிறகு தான் மேங்காய் பக்கம் இந்த கட்டை பக்கம் கட்டணும். இந்த வாத்தார் உள்ள கயிறை பயன்படுத்தி கட்டையை போயிட்டே வர்றப்போ இதை கம்ப்ளீட் பண்ண பிறகு தான் மேங்காய் பக்கம் பத்து கட்டணும். எல்லாமே கவுண்டிங் தான். 3 4 5 மொத்தம் 60 கன்று. இந்த க்ரீன் கலர் வாத்தார் கன்று ஒன்று ஒரு கன்று. இந்த மாதிரி 60 கன்று எண்ணி கட்டையை போகணும். இருபது 21 22 23 24 25 26 27
27, 28, 29 முடிக்கிறேன். 2 ஒரு கட்டையை போட்டுட்டு பண்ணிட்டோம்னா இங்கே ஒரு கன்று விடுறோம். இங்கே இது ஒரு கன்று, இது ஒரு கண்ணையும் விட்டுரும். இது கணக்கு செய்து இது 60 ஆகி போகுது. 60 ஆகி போகுது. இனிமேல் 60. இது ஃப்ரெஷ்ஷாக இந்த 60 மொத்தம் 2 எடுக்கிறாரு அப்பா கண்ணை. மொத்தம் 60 கன்று 2 எடுக்கிறாரு. 2, 4 அந்த மாதிரி. அது வந்து 60 கண்ணில் முடிப்பார். 1 இது 60 முடிச்சு. 1, 2, 3, 4, 2 எடுக்கிறாரு. 30 எண்ணும் போது 30 × 2 60 கண்ணில் கட்டிக்க போகிறார். வலை வேலை மீன் பிடிக்கிறது மட்டும் ப்ராசஸ் கிடையாது. மீனை பிடிக்கிறதுக்கான வலையை வாங்கின்னு வந்து அந்த வலையை ரெடி பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே வேலைகள் அதிகம் வாங்கும். கடலில் உடல் உழைப்பு அதிகம்னா ஒரு வலையை உருவாக்குறதுலேயும் உடல் உழைப்பு ரொம்ப அதிகம். இந்த வேலைகளை செய்யும் போது தான் முதுகுவலி அதிகமாக எடுக்குமே. முதுகுவலி அதிகமாக வலிக்கும். முதுகு நைட்டில் கடலுக்கு போயிட்டு மீன் பிடிச்சிட்டு கரைக்கு வந்து தூக்கம் என்பது கம்மி தான். வலையை ரெடி பண்ணும்போது காலையில் சீக்கிரமாக தூங்கி எழுந்து கடலுக்கு போயிட்டு வந்துட்டு பகலில் தூக்கம் கம்மி தான். சீக்கிரமாக வலையை ரெடி பண்ண தான் உட்காருவாங்க ஃபிஷர்மேன், மீனவர்கள் அனைவரும். தான் கட்ட பக்கம் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண பிறகு கயிறை ஃபுல்லாக கட்டை எல்லாத்தையுமே தள்ளணும். வலையை ஃபுல்லாக தள்ளணும். தள்ளிட்டு 10 கட்டுறதுக்கு நம்ம ரெடி பண்ணணும். அவ்வளோதான், தலைப்பு வந்துடுச்சு. முடிவு தான். பார்த்தீங்களா, அந்த ஒயிட் கலர் நூல் இதோட கடைசியாக முடியுது. கட்டை போகணுது மேங்காய் போக்கம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதோட 10 கட்டத்தை பார்க்கலாம். வலையை போக்கியாச்சு, மேங்காய் பக்கம் கட்டை போக்கியாச்சு. இப்போ வந்து வலையை ஃபுல்லாக தள்ளுறதை பார்க்க போகிறோம் கயிறில். மேங்காவுக்கு பார்த்தீங்கன்னா இதுவும் கணக்கு தான். 1.5 பாவம். இப்போ நம்ம 10 கட்டுவோம். 10 கட்டுற கணக்கு பார்த்தீங்கன்னா கட்டையை வந்து 1.5 பாவத்துக்கு ஒரு கட்டை 10 கட்டுவோம். 1.5 பாவன்றது மீட்ரு கணக்கில் சொன்னால் ஒரு பாவம் 2 மீட்ரு வரும். 1.5 பாவன்றது 3 மீட்டர் கணக்கில் வரும். அந்த 1.5 பாவத்துக்கு ஒரு 10 கட்டுவோம். கீங்கா பாக்கம் வந்து 3/4 பாவத்துக்கு ஒரு 10 வரும். 3/4 பாவம்னா 1.5 மீட்ரு. 3/4 பாவத்தில் ஒரு 10 கட்டுவோம். கடல் காதலன் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை அமுக்குங்க.
கயிறை புதுசாக வாங்கிட்டு வந்து அதை வளைச்சி ரெடியாக வச்சுக்குவோம். இதுதான் அந்த கயிறு பண்டல். வலையை தள்ள கயிறு உள்ளே போயிட்டே இருக்கும். அடுத்து பத்து கட்டுற ப்ராசஸ். அடுத்த வேலை வந்து பத்து கட்ட போகும். ஃபஸ்ட்டு வலை வந்து சுருக்கு பை மாதிரி கம்மியாக இருந்தது. பார்த்தீங்களா, நம்ம ஃபுல்லாக கவுரை தள்ளியாச்சு, கயிறை வந்து தள்ளியாச்சு. பத்து கட்டுற நூல், இந்த ஊசியை பயன்படுத்தி தான் அப்பா இப்போ பத்து கட்ட போகிறாரு. பத்து கட்ட ஆரம்பிச்சிட்டோம். கீங்காய் வலை ஈயம். ஃபஸ்ட்டு இந்த வேலையை முடிச்சிடுவோம். கீங்காய் பற்ற கட்டி முடித்த அப்புறம்தான் மேங்காய் இந்த கட்டை பக்கத்தை ஆரம்பிப்போம். ரெண்டுத்துக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் 10 அடிச்சிடுவோம், தனித்தனி கீங்காய் மேங்கான்ட்டு. மேங்காய் வலை ஃபுல்லுமே கீங்காய் வலை இப்படி வலையை பிடிச்சி தான் பத்து கட்டுவோம்.
வலை கிட்ட வந்துடுச்சு, முடிய போகுது. வலையை 10 கட்டி முடிக்க போகிறோம். இங்கிட்டு தான் இன்னும் ஒரு பத்து தான் இருக்கும். அடுத்த பத்தோட வலை கம்ப்ளீட் ஆகுது. மேங்காய் வலை பகலில் ஆரம்பித்து ஒர்க்கு நைட்டில் முடியுது. டைம் இப்போது நைட்டு 7:10 ஆகுது. அது ஆரம்பம்ல, ஃபைனல் இது. இது கடைசி 10 ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகுது. வலையை பற்றி போட்டு இந்த மேங்காய் வலையில் வந்து போயா கட்டுவோம் மிதக்கும் தன்மைக்காக. ஒர்க்கு முடிஞ்சாச்சு. வலை ரெடி பண்ணி முடிக்கிறதுக்கு டைம் அதிகமாக வாங்கும், அதிக நேரம் செலவிடுறதா இருக்கும். 3 நாள் ஆகுது அம்மா சொல்கிறாங்க. வலையை பற்றி போட்டு முடிச்சாச்சு, முடிக்க போகிறாங்க. முடிஞ்சுதான். வலை பற்றி போட்டு முடிச்சாச்சு. அந்த தலைப்பு இதுதான், அந்த தலைப்பு முடிஞ்சாச்சு. இப்போ வந்து போயா கட்டணும். தர்மாகோல், இந்த தர்மாகோலை கட் பண்ணி கொடுவளவில் போட்டு போயா ரெடி பண்ணுவாங்க.
இந்த தலைப்பில் கயிறு குத்துனதை காட்டுப்போம். குத்து வைக்கணும். கயிறு இங்கே குத்திருக்கல, இது குத்து இருக்கா? இந்த கயிறு குத்துறது, இந்த கயிறு குத்துற இதுவே நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம், கயிறு எப்படி குத்துறோன்ட்டு. நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ அது, மறக்காமல் பாருங்கள். ஒர்க்கு முடிஞ்சிடுச்சு, வலையில் போயாவை ரெடி பண்ணியாச்சு. வேலை முடிஞ்சிடுச்சு. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். கடல் காதலன் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை அமுக்குங்க.